Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் வேர்ல்டோட செகண்ட் எபிசோடு கேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ப்ளே பண்ண தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கேஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டுட்டோரியல்ஸ் இருக்குது. அந்த டுட்டோரியல்ஸ் ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முடிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அன்லாக் ஆகுங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸை வந்து பில்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் நிறைய பேர்ல்ஸ் வந்து நம்ம வந்து பிடிக்கணும் கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது மொத்தம் நம்ம 5 பிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். என்கிட்ட இப்போ எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட 31 போல் பால் இருக்குது. ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? கைஸ், இதில் ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ மைண்ட் கிராஃப்டில் எப்படி ஒரே டைமில் 2-3 வேர்ல்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதில் ப்ளே பண்ண முடியுமோ, ஸோ அதே மாதிரி இதுலேயும் பண்ண முடியுது கைஸ். செம்மையான விஷயம் இல்லை அது? ஸோ நான் ஒரு சர்வைவல் கேமில் இப்போ தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ மைண்ட் கிராஃப்டில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்கேன். சரியான ஃபியூச்சர் கைஸ் அது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு வேர்ல்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா திடீர்னு வேறு ஏதாவது ஒரு வேர்ல்டு ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சர்வர்ஸை டெலிட் பண்ணாமல் கிரியேட் நியூ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு டக்கு நம்ம பண்ணணும்னு வச்சுங்களா, பக்காவாக இருக்குங்க. இங்கே முன்னாடி ஒன்று சுற்றுது பார்த்தீங்களா, பீக்கச்சு மாதிரி, பீக்கச்சு இல்லை ரைச்சு மாதிரி ஒன்று சுற்றுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் பிடிச்சிங்க. ஓகேங்களா? சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா என் கண்ணில் இது மாட்டுச்சு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தீன்னு வந்துட்டேங்க. நம்ம வீட்டில் இருந்தோம்னு வச்சுங்களேன், சம்டைம்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குச்சிலாம் பொறுக்கி எட்டுன்னு வந்து கொடுத்துட்டு இருந்தான். ஏன் இப்போ எட்டுன்னு வந்து கொடுக்க மாட்டேங்கிறான்? இப்போ போறான் பாருங்க. ஏண்டா அவனா எட்டு போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு விடுவாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறான். நைட்டு வேறு ஆக போதா? வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே நைட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு சில போல்ஸ்லாம் மட்டும் பிடிக்கலாம். அந்த ஆடு மாதிரி இருக்கிற இடத்துல அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு தேவைப்படும், நிறையவே தேவைப்படும். ஓகே, இது இருக்கு பாருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிடிக்கணும். ஆல்ரெடி ஒன்று பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இது ஒன்று எடுத்துக்கலாம். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல். ஆடு போட்டு தன்னாலும் தள்ளிடுவான். 2வது லெவலா? ஓகே, எப்படியும் மாட்டிக்குன்னு நினைக்கிறேன். 45. எப்படா வெளியே வர? கையால் குத்தி தான் இவனெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். நெல்லு ஒத்துக்குச்சு. மாட்டிக்கோ. 100%. ஓகே, 2 பிடிச்சிட்டேன் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 3. போடு போடு. ஐயோ, செத்து போச்சு. ஓகே, இந்த சைடு இன்னும் 2 இருக்கு. இந்த இடத்துல நிறைய இருக்கு, பிரச்சனையே கிடையாது. வாங்கு 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 வாங்கு. ஐயோ, அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு குத்திடுறேன். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். 100. ஓகே கேஸ், இன்னும் 2. அவ்வளோதான். இதெல்லாம் டம்மி, சும்மா இதெல்லாம் வந்து டுட்டோரியல் முடிக்கிறதுக்காக தான். ஓகே, ஒரு டுட்டோரியல் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 போல்ஸை வந்து பிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம 15 பிடிச்சிட்டோம். இன்னும் வந்து 15 நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்டு நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு போல் வேர்ல்டுக்கு போயிடலாம். வேறு ஏதாச்சும் மேப்பில் லொக்கேஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே போயிடலாங்க. ஃபாஸ்ட் ட்ராவல் இந்த சைடு போயிடுமா? இந்த இடம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. ஓகே கேஸ், ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக காட்டுது. ஓகே, ஸோ இப்போ அகெயின் ஒரு நியூ லொக்கேஷன். இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். சரி, இந்த சைடு போய் தேடி பார்ப்போம். அந்த இடத்துல ஏதோ பச்சை கலரில் சுற்று கேஸ். ஓ, சூப்பர் கேஸ், நைஸு. 2மே 3வது லெவல் தான். அந்த இடத்துல 4வது லெவலு. ஓகே, இப்படி இதான் பிடிக்கிறோம். இந்த 4வது லெவலே போய் பிடிப்போம். இதை போட்டு தரனா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம்.
போடு. ஏய் சூப்பரான அட்டாக் விடுறாங்க guys. ஐயோ போச்சு, செத்துருவேன்னு நினைக்கிறேன். வெளியே வா. போச்சு guys. வெளியே வந்துட்டானே. ஐயோ போச்சு, என்கிட்ட யாரும் இல்ல. டேய் ஸ்பார்க்கி ஏதா பண்ணுடா. போச்சு. டிஃபீட்டிங் சம்பவம் நடந்து விட்டது. மறுபடியும் வருவோம் இந்த ஏரியால. ஏய் இதுக்கு ஃபயர் டைப் யூஸ் பண்ணலாமே, நம்மகிட்ட தான் ஃபயர் இருக்கானே. இருக்கானே. ஏய் நைட் வேற ஆகுதுடா, ஓடாதடா. யூஸ் பண்ணு, போடு ஃபயர் அட்டாக்கு. அவ்வளோதான், ஒரே இதில் முடிஞ்சு போச்சு. 100% கேஸ் பிடிச்சிட்டேன். நைஸ். இங்கே பாருங்க அந்த டிராகன் டைப் மஷ்ரூம் 2 சுற்றிட்டு இருக்கு இந்த இடத்துல. என்ன பண்ணலாம். நைட் ஆயிடுச்சு, நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல கேஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பகல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். இந்த பச்சை கலரில் ஒன்று சுற்றிட்டு இருந்தது எங்கே மஷ்ரூம் மண்டையன். இந்த வாட்டி அவனை ஏதாச்சும் பண்ணலாம் கேஸ். நான் நம்பால் இப்போ 12வது லெவலில் இருக்கான். ஸோ இவனை யூஸ் பண்ணி, ஏன்னா அவன் கிராஸ் டைப்பு இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்திருக்கேனா. ஓகே இங்கே பாருங்க கேஸ், எவனா இங்கே ஆடு மாதிரி தலையில வந்து மூட்டை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். எத்தனை லெவல் இவன்? 9வது லெவலு. போடுறான் அவனை. வர மறுபடியும் போடுத்தல் ஓடுறான் போறவன். யாரோ இருந்தானா அடிக்கலாம். என்ன கேஸ் இப்படி பயந்துகிட்டு ஓடுறான்? அட்ரா போடு அவனை தான். இன்னும் ஒரு அடி மட்டும். அவ்வளோதான் பிடிச்சிட்டேன் கைஸ். எப்படி கண்டிப்பாக பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதை. ஏய் என்னடா வெளியே வந்துட்டேன். அலையிலே அடிக்கிறான்டா. ஐயோ எஸ்கேப் அடிச்சுட்டேன். பிடிச்சிருவன் தான் நினைக்கிறேன். பிடிக்கலாம் கொண்டுட வேண்டியதுதான். இப்போ அதை என் கதையை முடிச்சிட்டான். சில இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கேஸ் அடிக்கிறது. சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர்லாம் செஞ்சுட்டு வரேங்க. வெறும் பேர் பாடியாக சுற்றுறேன்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பேசிக் ஆர்மராச்சும் ரெடி பண்ணணும். பேசிக் ஆர்மர்னா இது இருக்கு பாருங்க, இதை ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்து வேணும். கிளாத்து என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் உள்ள இருக்குது. ஒரு 5 செய்வோம். நான் இங்கே செய்ய எங்கள் சைடில் வந்து எனக்கு எக்ஸ்பி ஏறுது பாருங்களேன். ரைட் ஓகே. சூப்பராக இருக்குல்ல. ஆர்மர் போட்ட பிறகு தான் கைஸ் இவன் ஓரளவுக்காச்சும் பார்க்குற மாதிரி இருக்கிறான். இந்த கேரக்டரை கண்ட்ராவே கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் நான். ஓகே இப்போ ஏரோஸு, இந்த ஃபயர் ஏரோஸு வேணாம், நம்ம நார்மல் ஏரோஸை செஞ்சு வைப்போம். ஓகே ஏரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஒர்க் பெஞ்சஸ்லாம் நம்ம வந்து செய்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ என்ன நெக்ஸ்ட் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னா, ஒர்க் பெஞ்சு ரிப்பேர் டூல் கண்டிப்பாக நம்மளுக்கு செய்யணும். ரிப்பேர் டூலுக்கு ஸ்டோன் இல்லையா? ஓகே இது நம்மளால் இப்போ செய்ய முடியும். இது எப்படி செஞ்சு வைப்போம். ஆக்சுவலி இருங்க வரேன். இந்த ஆடை பிடிச்சோமே, இந்த ஆடெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஏய் சூப்பர் கைஸ், ஆடு ஹெல்ப் பண்ணுது. நைஸ்ரா. இதெல்லாம் என்னது? ஓ கன்லாம் இதில் தான் கைஸ் செய்யணும் போல. பாருங்களேன் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேற ஏதாவது செஞ்சு வைக்க முடியுமா? ஃபென்ஸ் இருக்கு. ஃபென்ஸுக்கு ஓகே, ஃபென்ஸுக்கு ஸ்டோனு, வுட்டு, ஃப்ளேம் டைனோஸை கில் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல பெட்டராக ஹை குவாலிட்டி ஒர்க் பெஞ்ச் இருக்கு. இஸ் இப்போ ரெஞ்ச் கூட கட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. இப்போ வுட்டும் ஸ்டோனு மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வுட்டும் ஸ்டோனு மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். வுட்டும் ஸ்டோனும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ரெஞ்சை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம்.
வுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு இவன் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பான். எங்க இந்த மானு தான் வுட்டு நல்லா கலெக்ட் பண்ணும். ஓகே, மானை இந்த இடத்துல வுட்டு கலெக்ட் பண்ண வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், இது பக்கத்துலேயே ஸ்டோன் நிறைய இருக்கும். ஸ்டோனை கலெக்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஸ்டோன். ஓகே, அது பாட்டு வுட்டு கலெக்ட் பண்ணும். நம்ம இங்கே ஸ்டோனை கலெக்ட் பண்ணும். பாருங்க முட்டு கலெக்ட் பண்ணுறான் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோன் பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது பிடிக்கணும் கைஸ். நம்ம லூட்டு கலெக்ட் பண்ணுற இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கும் லூட்டு பொறுக்கிறதுக்கும் என்கிட்ட பேர்ல்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸ்டோனை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். எட்டுன்னு வந்து விட்டுனா அவனே ஸ்டோனை உடச்சிட்டு இருப்பான். ஒரு 56 போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் வெயிட்டு தூக்க முடியாது. எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டான் பாருங்க கைஸ். இதெல்லாம் என்னமோ இருக்கு, என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஓ ஷீல்டா, ஓகே செஞ்சு வைப்போம் இதெல்லாம். சரி, இதில் பேர்ல் பாக்ஸ் எங்கே இருக்கு? இது எப்படி எடுத்து வெளியே விடுறதுன்னு தெரியலையே. இப்படி எடுத்தா கீழே போட்டால் வெளியே ஓடிடுமா? அது மாதிரி எதுவுமே பண்ணல. ஓகே, இப்படி வெளியே விடணுமா? நைஸு. இப்போ இந்த ஆடை எல்லாத்தையும் தூக்கி வெளியே விட்டுறலாம் கைஸ். அப்புறம் கோழி வெளியே விட்டுறலாம். இவன் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. ஒரு டைமில் ஒன்று தான் வெளியே விட முடியுமா? எப்படா இது எப்படி வெளியே விட்டுறனே எனக்கே தெரில. ஏதோ ஒன்று அழுத்துனா அந்த சைடு வந்துருச்சு. பெட்டு எதாவது ரெடி பண்ணி கொடுக்கணுமா? மிஷின் இஸ் கம்ப்ளீட்டட், பேர்ல் பாக்ஸ் இஸ் அப்கிரேடட். அப்கிரேட் பண்ணுமா? ஓகே. ஓ சூப்பர் கைஸ், அப்கிரேட் பண்ண முடியுது. அப்கிரேட் பண்ணதுனால என்ன யூஸு? ஓ ஓகே, 2 லேயர் காட்டுது. அப்போனா ஆடியும் எட்டுன்னு வந்து நம்ம இந்த சைடு போட்டுக்கலாம் போல். அது மாதிரி இந்த இடத்துல ஒன்றா வந்து அப்டேட் பண்ண ஒவ்வொரு கிரீச்சராக நம்ம எட்டுன்னு வந்து வெளியே விட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் செட் பண்ணோம். ஓ மை காட், பெட்டு போடணும், ஃபவுண்டேஷன் வேணும். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போய் போடணும். ஓகே, இந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு தேவைப்படும். சூப்பர் பெட்டு. பரவாயில்ல கைஸ், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கைஸ். ஸ்லீப் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வேணும். ஓகே, இப்போதைக்கு நான் இந்த இடத்துல டெம்பரவரி தான் கட்டுறேன். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேர்ல் பிடிக்கணும். அதுக்கப்புறம் இவனோட சேடல் நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். சேடல் எதில் சேர்த்துன்னு தெரியலையே, இருங்க வரேன். பரவாயில்ல கைஸ், இந்த ஆடு நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அது வந்த பிறகு கொஞ்சம் வேகமாகவே நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பேசாமல் அந்த கோழியை தூக்கி போட்டு ஆடே எட்டுன்னு வந்து போட்டுடலாம் போல். நைஸ். ஓ என்னோட வெப்பன்ஸ்லாம் பயங்கர டேமேஜாக இருக்கா? சூப்பர். இன்னொரு அப்கிரேடு. இப்போ 3வது எடுத்துக்கலாம். ஸோ 3வது எதை எட்டுன்னு வந்து வெளியே விடுறது? ஓகே ஆடு. ஓகே பேர்ல் பட். ஓ ஓகே, 2 பேர் வந்துட்டானுங்க பாருங்க. இந்த இன்னொருத்தன் ஓடி வரான். ஓ இதுக்கு வேற நம்ம பெட்டு கட்டி கொடுக்கணுமா? ஓகே, 3 பெட்டு கட்டி கொடுக்கணும் கைஸ். அட்டடா, வுட் இல்லை. சரி ஓகே, வாங்க போயிட்டு வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே, இது எல்லாமே இதுவே கட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் பில்டு பண்ணுற மாதிரி டார்ச் கண்டிப்பாக வேணும். இது நம்மளே கட்டிடும். சூப்பர் கேஸ். நைட்டில் இது அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வேறு இப்போ ஈஸியாக செய்கிற மாதிரி ட்ராப்பு, சைன் போர்டு. வுட்டு வேணுமா? வுட்டு இருந்தால் பார்த்தோன்னா இந்த ரெஞ்சு இது கட்டி வச்சிடலாம். ஏய் இவன் கல் பொறுக்கிறாங்க, சிங்க பாருங்க. ஓ கைஸ், இந்த ஆடு செம்மையான ஆடு போலியே. நம்ம லெவலப் நிறைய பண்ணிட்டோன்னா ஒரு 7 போலத்துக்கு வெளியே விட்டுறலாம் போல. ஓகே சரி கைஸ், நம்ம வந்து கிளம்பிடலாம். இப்போ சேடல் எப்படி செய்யறதுன்னு தான் தெரியல. சேடல் செய்கிற பாக்ஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மானுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு சேடல் எப்படி போடுறதுன்னு தெரில. இங்கே இருக்க பாருங்க, அன்லாக் பண்ணி விட்டுட்டேன். ஓகே. ஓ அயன் இக்னெட்லாம் வேணுமா இதுக்கு? அப்போ வாய்ப்பு இல்லை ராஜா. அயன் இக்னெட்லாம் அந்த ஃபர்னஸ் இன்னும். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு இடத்துல டெத் ஆனோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஓடிடலாம். இங்கே மேலே எவனோ இருக்கானே, யார் இவன்?
ஏய் இது ஏதோ இருக்கு. ஓகே இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது குரங்கு ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஓகே மஷ்ரூம் கிடச்சிருக்கு. ஏன் மேலே ஏதோ பறந்து பார்த்தா. ஓ காய்ஸ் இங்கே பாருங்க 13வது லெவலு. சாவுடா. நான் பால் பார்த்துப்பான். புயல்லாம் விடுது ஆடாடா. விடக்கூடாது கைஸ். இந்த வாட்டி ஏதாச்சும் சமாளிச்சு தான் ஆகணும். செம்மையா இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஃப்ளையிங் பிடிச்சா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மான் அவனுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இவன் நம்மளும் ஃப்ளை வாட்டர் டைப் யூஸ் பண்ணும். அதை அட்டாக் பண்ண பார்ப்போம். ஆள் மாற்றி அட்டாக் பண்ணுறடா நீனே. நீ அட்டாக் பண்ண வேண்டிய இவன் தான். ஓடு அட்டாக் பண்ணிட்டான். ஏய் நல்லா அட்டாக் பண்றாங்க கைஸ். 16% தான் காட்டுது. ஏய் அட்டாக் பண்ணிட்டான் அப்பயும். 35 புடிச்சிட்டாங்க. சூப்பர் வேற லெவல் ஒரு ஃப்ளையிங் புடிச்சிட்டேன். நீட்டோ விங் போடு வேற மாதிரி கைஸ். எவ்வளவு லெவல்ல பேர் இருக்கு பாருங்களேன் எனக்கு. ஓகே கொஞ்சம் ஓவர் எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டலாக மாற்றுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இப்போ ஃபயர் டைப் வர கில் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபயர் எலமெண்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஒரு 10 ஓவர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 10 ஓவர் இருந்துச்சு. இப்போ ஒரு 10 ஓவர். ஓகே 10 ஓவர் போதும். ஃபயர் டைப்புன்னு உடனே ஃபயர் டைப் என் கண்ணு முன்னாடி வந்து சேருது. அவனை போட்டு தள்ளு. நைஸ்ரா. அந்த இடத்துல இன்னொன்று இருக்கு. நைட்டு வேற ஆயிடுச்சு. சரி விடுங்க. இதில் ஒன்றும் பெருசு ஓரளவுக்கு காமா இருக்குது. தூங்கும் போது அடிக்கணும் நம்மளுக்கு வேணும். அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. வெளிச்சமாக இருக்குதே. ஓகே வாங்க அங்கே போய் பார்ப்போம். இந்த இடத்துல பேஸ் கட்டலாம் போல கைஸ். நல்லா இருக்கு இந்த இடம். தண்ணியும் இருக்கு. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த இடத்துல பேஸ் கட்டணும்னு வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். என்னடா இந்த இடத்துல ஏதோ மினுக்குச்சு. ஓகே போல் அது எதோ கேவோ. இங்கே பாருங்க சிங்கம் ஒன்று பறக்கிறான். அதேதான் 12. ஆஹா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆறு சிவன் பேய் மாதிரி இருக்கான். ஓகே கேஸ் ட்ரேடர் கேஸவா. ஐயோ காயின் வீட்டில் இருக்கேடா. என்னென்ன வச்சிருக்க. இங்கே வருங்க கேஸ். இதெல்லாம் இவன்கிட்ட ட்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம் போல. தேவையில்ல நீ. நான் உன்கிட்ட எதுவும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. இவனை யூஸ் பண்ணி இவனை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஒரு வேளை நம்ம செத்துட்டோம் அப்படின்னா ஏரியா விட்டு காலி பண்ணிடலாம். பால் சாக மாட்டான். ஏன்னா இவன் 12 அவன் 13. போட்டு டேமேஜ் தெரியா கொடுக்குறானே. என்ன ஏன்டா அடிக்கிற. நான் 7 இருக்கிறவன்டா. சண்டை போடுறவன் அவன். என்ன போய் அடிக்க போறான். ஐ திங்க் போதுங்க. ஏய் செத்து போச்சு. ஆட்டங்க செத்து போச்சு. என்னடா இது. ஆர்மர் இஸ் டேமேஜ். ஆர்மர் டேமேஜ் ஆச்சா நான் என்னடா பண்றது. இது எப்படா சரி பண்ணும். இல்லை அந்த இது காட்டிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சரி பண்ணிவிடுவோம். ஓகே 13 இங்கே இருக்கு. கும்பலாக இருக்கானுங்களே. இந்த இடத்துல கூட பேஸ் கட்டலாம் நினைக்கிறேன். தனித்தனியாக இருந்தால் கூட அட்டாக் பண்ணலாம். கும்பலாக இருக்கானுங்க. போட்டு வேற லெவல். ஒரே டைம்ல 2 போட்டு பொலம் பழகிறான் பாருங்க நம்மளால. ஐயோ 2ல வாய்ப்பு இல்லை. ஒரு அடி மட்டும். ஓகே 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 ஓகே
கோல் பால் போட்டேன்னு நினைக்கிறேன். மாட்டிக்குங்க guys, மாட்டிக்குங்க guys. இது எப்படியோ மாட்டிக்கிச்சு guys. மாட்டிக்கிச்சு. போடு வேற லெவல் புஷ்டேன். அடி வாங்கி பிடிச்சிட்டேன் guys ஒரு வழியா. அதை என்ன என் மேலே ஆகரா இருக்கு. ஓகே ஒரு வழியா எஸ்கேப்பு தான் நினைக்கிறேன். இல்லை எஸ்கேப் ஆகல, அது ஆகரா தான் இருக்கு. நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். அந்த குரங்கோட பவர் இது என்ன guys, இது புது பாலா இருக்கு. மெகா ஸ்பாலா இருக்கு. புது பால் கிடைச்சிருக்கு எனக்கு. அதாவது பொக்கி பால்ல மாஸ்டர் பால்லாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி போல. இது நார்மல் பால், அந்த இது வந்து மெகா. இது என்னடா இது? ஓகே ஸ்மால் பேர்ல் சோல். அங்க பாருங்க இந்த இடத்துல. ஓகே இது ஆக்சுவலி இது பொக்கிமான்ல வரும்ல, ஆஷ் வச்சிருப்பான் இதை. ஆக்சுவலி அது டார்க் டைப்னு நினைக்கிறேன். டார்க் டைப் யாரை வச்சுரா அடிக்கிறது? எலக்ட்ரிக் டைப் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே எலக்ட்ரிக் டைப் இருக்கு. ஸ்பார்க்கிட் தண்ணிக்குள்ளே போயிட்டானே. இங்கே ஒன்று இருக்கு, 5வது லெவலு. அதுவும் 5வது லெவலு. அவனை போய் அட்டாக் பண்ணப்போ ஓடு. பக்கு பிடிச்சவனு நினைக்கிறேன். மாட்டிக்கோ, கண்டிப்பா மாட்டிக்குங்க கேஸ். இது அவ்வளோதான், 100% பிடிச்சிட்டேன். ஐயோ இவன் வேற வந்துட்டானே. சரி வந்தா இவனை கொண்டுடலாம். நீ வா நீ வா நீ வா நீ தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கியா? ஓகே சந்த யானை மாதிரி ஒன்று இருக்குல்ல, வாட்டர் டைப், அது எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும். ஒரு அட்டாக் போதும், ஒரு அட்டாக் மட்டும் பண்ணு. மாட்டிக்கோ, பிடிச்சிட்டேங்க. சரி ஓகே வாங்க கிளம்பலாம். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. 17வது லெவலா? 38ஆ? 17 38ன்னு இருக்குது. இதெல்லாம் வேணாம். ஓகே வந்தாச்சு. கரெக்டாக வீட்டுக்கிட்டே இது ட்ராவல் பண்ணி ஓடுது. ஓகே ஆர்மர் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ஏதோ இருக்கு, கிளாத்து செஞ்சா அந்த இதுக்கு போட்டு விடலாமா ஒர்க் பெஞ்ச்? ஓகே வேணாம் இப்போதைக்கு நான் இதை அப்புறம் செஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த இது ஃபர்னஸ் செய்யணும். இவனை எந்த இடத்துல போடுறது? இந்த இடத்துல போட்டுக்கலாம். கிராஸ் டைப்புக்கு இந்த கிராஸ் டைப்பு. இது எங்கே போடுறதுன்னே தெரியலையே. மானை தூக்கிடலாமா? மானு வேணும். ஓகே இந்த வாட்டரை தூக்கிடுறேன். போட்டான்டா, அக்ரெசிவ்ல இருக்கிறானே. இவனோட அட்டாக் வா. இவன் மேலே பறந்து போக முடியுமா? ஐயோ சேடல் செஞ்சால் தான் பறக்க முடியும்னு நினைக்கிறேன். கெட்ட போனாலே மறையுது, லாக்டுன்னு தான் இருக்குது, பறக்க முடியாது. ஜஸ்ட் இவனை வச்சு அட்டாக் மட்டும் பண்ணலாம் கைஸ். நீ உன்னோட வேலையை பாரு, நான் கல் உடைக்கிற வேலையை பார்க்குறேன். ஓகே இதுக்கப்புறம் கல் உடைச்சோன்னு வச்சுக்கலாம், என்னால் வெயிட் தூக்க முடியாது. இது என்ன பண்ணும்? இது டிராகன் அண்ட் லீஃபு. இது எதை கலெக்ட் பண்ணுமான்னு தெரியலையா. இருங்க, மரத்தை கலெக்ட் பண்ணுமா? போடு. இதுவும் மரம் கலெக்ட் பண்ணுது கைஸ். ரொம்ப கம்மியாக கலெக்ட் பண்ணுது. யார் மேலே கை வைக்கிற? அவன் தான் நல்லா மரத்தை கலெக்ட் பண்ணான். இவன் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஃபர்னஸ் இங்கே வைக்கலாமா? ஓகே இந்த இடத்துல வச்சுக்கலாம். சூப்பர் கைஸ், முடிஞ்சிச்சு. இது ஆட்டோவா வருமா? ஓகே அது ஆட்டோ தான். ஓகே இந்த வேலை முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இதுக்கும் வுட்டு அதெல்லாம் தேவைப்படுது. இதுக்கு இக்னெட் தேவைப்படுது, நெயில் தேவைப்படுது. கரெக்டாக எங்கே வைக்கிறது? இது அப்படி வச்சிடலாம். மிஷன் கம்ப்ளீட்டட். ஓகே இதை அப்கிரேட் பண்ணணும்.
4வது ஆளா எட்டு வந்து வைக்கலாமா? 4வது ஆள் யாரை எட்டு வந்து வைக்கிறது? கோழி எட்டுன்னு வந்து வச்சிடலாமா? வேணாம், இப்போதைக்கு இவன் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு கோழி எட்டுன்னு வந்து வச்சுக்கலாம். உட்டு மட்டும் கிட்டத்தட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த உல்ஃபுக்கு வந்து சேட்டை செஞ்சிடலாம் கைஸ். உட்டு வேணும் எனக்கு வந்து இன்னும் 15 உட்டு வேணும். சரி ஓகே, நம்மகிட்ட உட்டு மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நூத்தஞ்சு உட்டு கலெக்ட் ஆயிடுச்சு, போதும். சேடல் செஞ்சு பார்ப்போம், அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பரு, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். சூப்பர் கேஸ், சேடல் செஞ்சுட்டேன். சேடல் ஆல்ரெடி அவன் உடம்புக்கு டைரக்டா போயிடுமா? என்ன கதைன்னு தெரியலையே. இங்கே ஒருத்தன் வந்துட்டான், அவன் இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க ஒருத்தவன். ஓ, உரம் போட்டாச்சு. இங்க பாருங்க கைஸ். ஓகே, மீதி இந்த வேலையை பார்த்துப்பா. நான் வந்து வாட்டர் மட்டும் இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன், இருங்க வரேன். ஓ ஓகே, வாட்டர் மீதி பார்த்துக்கோ. தூக்கிட்டு போறாங்க கைஸ். தண்ணி ஊத்து. தண்ணி பக்கத்திலே வைக்கணும்னு அவசியம் கிடையாது கைஸ். இந்த மாதிரி போட்டாலே போதும் போல. தண்ணி ஊத்துது. இவனை இப்ப என்னால ரைட் பண்ண முடியுமா? ஏறா வரேன். இவனுக்கு சேடல் செஞ்சேன்ல, சேடல் எங்க போச்சு? இவனை எப்படி ரைட் பண்றதுன்னு தெரியலையே. ஓ சூப்பர் கைஸ், ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஈனா சாண்ட் பிளாஸ்ட், நைஸ். ஃபயர் ஃபேங், ஓ நைஸ்ரா. அடா போலாம். செமையா இருக்கு ஃபுல் ஃப்ரைடு. போடு. ஆனா இவன் அந்த அளவுக்கு பவர் கிடையாது. நம்ம மான்லாம் சேடல் செஞ்சாதான் உண்டு. ஜஸ்ட் இவனை ஃபாஸ்ட்டாக ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அதுக்கும் யூஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, புது கிரேச்சர் பிடிக்க போகலாம். இதை நான் ஆல்ரெடி நான் பிடிச்சனா மாட்டு. அவ்வளோதான், அடிச்சுட்டாங்க 100%. சாவு முடிஞ்சிச்சு. இது வாட்டர் டைப் கேஸ். இது எத்தனாவது லெவல்? இது 6வது லெவல். ஓகே, சாண்ட் அட்டாக் போடுறோம். சாண்ட் அட்டாக், சாண்ட் அட்டாக், சாண்ட் அட்டாக். மாட்டிக்கோ. ஏய் மாட்டல கைஸ், இது ஆக போற கண்டிஷன் 100%. ஏய் சூப்பரா அட்டாக் போடுறாங்க இந்த பெண் குயினு. இவன் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். 38வது லெவல். ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணி பார்ப்போமா? ஐயோ தப்பான ஆளு கூட அட்டாக் பண்ணிட்டேன்டா. ஏய் என்ன கேஸ், இந்த யானை துரத்தினே வரான். இந்த இடத்துல ஏதோ வெறி இருக்கு.
அட்டாக் பண்ணுறான். முடிஞ்சிடுச்சா? அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். போடு, முடிச்சு விட்டுருப்பான் இந்நேரம். வாய்ப்பே இல்லை அவனை அட்டாக் பண்ணுறதுலாம். அவனெலாம் அட்டாக் பண்ணால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வேணும். சும்மா இருக்கணும், சீண்டி விட்டு வந்துட்டேன். ஓகே, ஓடிடு. கிங் ஆஃப் தி ஃபாரஸ்டாங்க அவன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.